வெல்கம் டு ஆல். இப்போ நம்ம வந்து 10th இருக்கக்கூடிய அந்த மென்சுரேஷன் ஃபார்முலா இருக்குல்ல, ஸோ அதில் அந்த ஹோலோ ஸ்பீக்கரை பற்றி அதில் இருக்கிற ஃபார்முலாஸ் தான் இப்போ நம்ம எப்படி ஈஸியாக மெமரி பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபார்முலாவில் உள்ளீடற்ற உருளை இருக்கும், சரிங்களா? ஸோ இப்போ உள்ளீடற்ற உருளை ஆக்சுவலாக என்ன மீனிங் அப்படின்னா, இப்போ ஒரு சிலிண்டர் இருக்குது இல்லையா, ஹோலோ சிலிண்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சிலிண்டரில் நம்ம என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சென்ட்ரு ஸ்பேஸை கட் பண்ணியிருப்பாங்க, ஓகேவா? இந்த சென்டராக இருக்குல்ல, இந்த கேப் எடுத்துருவாங்க. ஸோ அதுதான் ஆக்சுவலாக இதை நம்ம ஈஸியாக நம்ம மெமரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த பாலத்திலலாம் கீழே போடுவாங்க பார்த்துருக்கீங்களா, இந்த ஒரு சிமெண்ட் இது மாதிரி இருக்கும், பைப் மாதிரி இருக்கும், அதில் போட்டிருப்பாங்க பாருங்கள், அந்த பைப் தான். அப்படி இல்லைன்னா நம்ம எப்படி பண்ணணும், நம்ம வீட்டுக்கு போகிற பைப்பில் நமக்கு அவ்வளோ தூரம் திக்னஸ் தெரியாது, ஸோ அதில் மட்டும்தான் திக்னஸ் பெருசாக இருக்கும். அது மாதிரி உள்ளே வந்து கட் பண்ணி எடுத்துருவாங்க ஒரு இது மாதிரி, சரியா? உள்ளே கேப் இருக்கும், அந்த கேப் இருக்கிறதுக்கு பேர் தான் ஹோலோ ஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இது நம்ம ஆக்சுவலாக ஒரு சிலிண்டர் மாதிரி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஜென்ரல் ஃபார்முலா, நமக்கு அங்கே பார்த்திங்கன்னா பைஆர் ஹெச், அதாவது 2/RHன்னு வந்துருக்கும் இல்லையா? ஸோ 2/RHன்னு எடுத்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம இங்கே என்ன பண்ணியிருப்பேன், ஹெச்சை கட் பண்ணி விட்டுட்டு 2/RH + R அது மாதிரி நம்ம சிலிண்டருக்கு போட்டிருப்போம். இங்கே ஹோலோ சிலிண்டர், அப்போ ஹோலோ சிலிண்டருடைய கவுடு சர்ஃபேஸ் ஏரியா என்ன ஃபார்முலானா அதே சேம் தான். இப்போ பாருங்க 2/RH கொடுத்துருப்போமா, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 2 ரேடியஸ் இருக்கும், இன்னர் ரேடியஸ்னு ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் ஃபுல்லாக அவுட்டர் ரேடியஸ்னு ஒன்று இருக்கும். 2 ரேடியஸ் இருக்கும், ஏன்னா இடையில இருக்கிறது பேர் தான் திக்னஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ 2 ரேடியஸ் இருக்கிறதால இப்போ இந்த ஸ்மால் ஆர் கேப்சுல் ஆர் 2 ஆர் இருக்கும். ஹோலோ ஸ்பியரில் நமக்கு 2 டைம் இருக்கிறதால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஆரை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறோம். என்ன பண்ணுறோன்னா கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் 2ஆக பிரிக்கிறோம் இல்லையா, அதனால் இதை மட்டும் ஒரு ப்ளஸ் கொடுத்து வச்சுக்க வேண்டியது தான், அவ்வளோதான் ஃபார்முலா. அப்போ இது ஃபார்முலா என்ன கிடைக்கும் அப்படின்னா 2/R + R × H, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. சிலிண்டர்லேருந்து ஹோலோ சிலிண்டர் ஃபார்முலா அப்ளை பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் நமக்கு இது இங்கேயும் அதே தான், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இருக்கு இல்லையா, மொத்த பரப்பு. இங்கே என்னென்னா 2 இங்கே நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஆரை விட்டுட்டு இங்கே H + R கொடுத்துருப்போம். அப்போ ஆர் நமக்கு 2 டைம்ஸாக வந்திருக்கு, அதனால் இங்கே நம்ம என்ன வந்துடும், R + R, நமக்கு ஆர் வந்து நமக்கு அப்படியே தான் கொடுத்துரும், இந்த H + Rன்னு கொடுப்போம், சரிங்களா? அதுக்கு பற்றி இங்கே என்ன வரும் அப்படின்னா நமக்கு அப்போ R - R + Hன்னு வரும், H + Rக்கு, ஓகேவா? ஸோ இதுதான் இதோடைய மொத்த பரப்பு. அப்போ 2/R + R, R - H, ஓகேங்களா? அடுத்து வால்யூம் நமக்கு பிரச்சனை இல்லை, வால்யூம் அங்கே என்ன இருக்கும், πr² Hன்னு வந்திருக்கும் இல்லையா, இங்கே 2 ரேடியஸ் இருக்கிறதால அப்போ அப்ளை பண்ணோம் π × R² - R² × H, அவ்வளோதான், இதுதான், ஓகேங்களா? அப்போ ஹோலோ சிலிண்டருடைய ஃபார்முலா கவுடு சர்ஃபேஸ் ஏரியான்னு பார்த்தோன்னா 2/R + R × H, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா பார்த்தீங்கன்னா 2/R + R. இந்த ஆருக்கு பற்றி நம்ம R + R ரிப்ளேஸ் பண்ணிவிடுவோம், இங்கே H + Rன்னு கொடுக்கணும் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவில், அதனால் இங்கே நம்ம என்ன பண்ணிடுறோம் H, இந்த ஆர் திரும்ப நம்ம என்ன பண்ணுறோம்னா R - Rன்னு கொடுக்குறோம், சரிங்களா? ஸோ அப்போ அதுக்கப்புறம் வால்யூம் பார்த்திங்கன்னா அங்கே πr² வந்திருக்கும், இங்கே பை அப்படி தான் இருக்கும், இந்த ஆருக்கு பற்றி R² - R அப்படின்ட்டு நம்ம அப்ளை பண்ணுறோம். ஏன் நம்ம இங்கே மைனஸ் கொடுக்குறோம் அப்படின்னா சென்ட்ரல் ஸ்பேஸை கட் பண்ணி எடுத்துருவாங்க. அப்போ வால்யூம் அப்படின்றது மொத்த வெயிட்டு, ஆக்சுவலாக வால்யூம்னா வெயிட்டு தான். அப்போ இதில் வந்து சென்டரை என்ன பண்ணிவிடுவாங்க, கட் பண்ணி எடுத்துட்டாங்கன்னா தான் அந்த இடத்துல நமக்கு கேப் கிடைக்கும். ஸோ அப்போ அதை எடுக்கிறதால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே ஃபார்முலா மைனஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம், ஓகேவா? R² - R² × H, சரியா? அடுத்தது உள்ளீடற்ற கோளம், ஓகேங்களா? உள்ளீடற்ற கோளம்னு ஆல்ரெடி ஸ்பியர் பார்த்துருப்போமா, இங்கே ஹோலோ ஸ்பியர்னு சொல்லுவோம் இதை. அப்போ ஹோலோ ஸ்பியர்னா என்னென்னா உள்ளே இருக்கிறத கட் பண்ணி எடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக இதுக்கு நம்ம என்ன கரெக்டாக இது பண்ணலாம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த கோகனட் இருக்குல்ல, ஸோ அதை நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். தேங்காய் இருக்குல்ல, அதை கட் பண்ணால் நமக்கு எப்படி இருக்கும், ஸோ உள்ளே வந்து அந்த நம்ம அந்த சதைப்பற்றான பகுதி இருக்கு இல்லையா, அது மாதிரி தான் இருக்கும். அப்போ ரிமைனிங் இருக்கிறத கட் பண்ணி எடுத்துருப்பாங்க, சரியா? ஸோ அப்போ நம்ம தேங்காய் மாதிரி அந்த ஷேப்பை நம்ம வச்சுக்கலாம். அப்போ உள்ளீடற்ற கோளம், அப்போ உள்ளே இருக்கிற அந்த இதை இப்போ வாட்டரெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம கோயில் போகிறப்பெல்லாம் பார்த்துருப்பாங்களே, ஸோ அது மாதிரி இதை நீங்கள் வந்து அஸ்யூம் பண்ணிக்கலாம் இதை. அப்போ உள்ளீடற்ற கோளம்னும் போது நம்ம கோளம்னா நமக்கு நாங்கள் என்ன கிடச்சிச்சு, 4/R² தான். ஏன்னா இங்கே கோளத்தில் உள்ளே இருந்தாலும் இல்லாட்டியும் நமக்கு என்ன இருக்குன்னா, நம்ம கிரிக்கெட் பால் நார்மல் பால் எடுத்துக்கலாம், அப்படியே இல்லைனா கூட நார்மல் பால் எப்படி இருக்கும், ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும், ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா கேப் இருக்கும், ஆனால் கார்ட் பால்லாம் இருக்காது, அதனால் அதை வந்து நம்ம ஸ்பியர்னு சொல்லுவோம். இதில் கேப் இருக்கிறதால ஹோலோ ஸ்பியர்னு சொல்லுவோம், ஓகேவா? நம்ம ரெண்டும் அதிலே அஸ்யூம் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே நம்ம கிரிக்கெட் பாலில் வந்து நார்மல் பாலாக இருந்தாலும் ஸ்டம்பர் பாலாக இருந்தாலும் எப்படி வந்தாலும் ஒரே டைம் தான் சுற்றி வர போகிறோம். ஸோ அதனால் நமக்கு இங்கே கவுடு சர்ஃபேஸ் ஏரியா ஒன்று தான், வலைப்பரப்பு 4/R² தான். ஆனால் மொத்த பரப்பு கொஞ்சம் மாறும்,
சரிங்களா? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இல்லையா இது? இப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா என்ன ஆகும்னா மொத்தமாக ஃபுல்லாக இங்கே வந்து நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சென்டர் பார்ட்டை கட் பண்ணி வெளியில் எடுத்துருப்பாங்க. அதனால் இங்கே மட்டும் நமக்கு ரேடியஸ் உடைய ஃபார்முலாஸ் மாறும். ஓகேவா? அப்போ என்ன மாறும் அப்படின்னா 4/r² இருக்குது. அங்கே நார்மலாக 4/r² தான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவும். இந்த ஆரை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகேவா? ஏன்னா இங்கே ஹோல் ஸ்கொயர்ன்றதில்ல. அப்போ r² + r² அவ்வளோதான் ஃபார்முலா இதுக்கு. ஓகேங்களா? அடுத்த வால்யூம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. 4/3/r², அதாவது r³ நாங்கள் இருந்திருக்கோம். 4/3/r³ இருக்கும். இந்த ஆரை ரீப்ளேஸ் பண்ணோம். அப்போ r³ - r³. ஏன் மைனஸ் வருதுன்றதை நம்ம ஃபஸ்ட்லேயே நம்ம ஹோலோ சிலிண்டரில் பார்த்துருக்கோம். ஓகேவா? அப்போ ஃபார்முலானா உள்ளிடற்ற கோளம். ஓகேங்களா? ஹோலோ ஸ்பியர்னு சொல்லுவோம். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா 4/r², டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா 4/r² + r. இங்கே 4/3/r³ - r³. ஓகேவா? அந்த இதில் வந்து இதை நம்ம அப்படியே கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா கொஞ்சம் ஈஸியாக வந்துடும். கொஞ்சம் தான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உள்ளிடற்ற அரைக்கோளம். ஓகேவா? ஹோலோ ஹெமிஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோமா? அந்த ஹோலோ ஹெமிஸ்பியரில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே 2/r² வந்திருக்காங்க ஃபார்முலாவில். 2/r² கொடுத்துருப்போம் ஹெமிஸ்பியருக்கு. இது ஹோலோ ஹெமிஸ்பியர். அப்போ 2/r² + r². ஓகேவா? இங்கே நமக்கு இந்த ஃபார்முலாஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. ஏன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ உள்ளிடற்ற அரைக்கோளம் அப்படின்னா இப்போ தேங்காவை கட் பண்ணியாச்சு. சரியா? தேங்காவை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அது கரெக்டாக இந்த ஃபிகர் கரெக்டாக தெரியும். இல்லை தண்ணியெலாம் நம்ம வெளில எடுத்துருவோம்ல, எடுத்ததுக்கப்புறம் அந்த கேப் தெரியும் கரெக்டாக. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போ நமக்கு ரேடியஸ் பார்த்திங்கன்னா இங்கே இன்னர் ரேடியஸ்னு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் அவுட்டர் ரேடியஸ் கரெக்டாக கண்டுபிடிக்கலாம். அந்த சதைப்புற்றான பகுதி இருக்குது இல்லையா, அதோட திக்னஸ் எவ்வளோன்றது தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ அதை தான் நம்ம ஹோலோ ஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா மொத்த பரப்புனா ஃபுல்லாக சுற்றி வரணும். அதுக்கு பேர் தான் மொத்த பரப்பு அப்படின்னு சொல்லியிருக்கோம் நம்ம. அப்போ என்ன பண்ணியிருப்பேன், இப்போ ஹோலோ ஸ்பியரில் ஆக்சுவலாக எப்படி இருக்கா கேப்பு, இப்போ நீ இப்போ ஃபுல்லாக சுற்றி வரணும்னா இங்கேருந்து இங்கே போய்ட்டு மறுபடியும் உள்ளே போயிட்டு தான் வெளியில் வருவேன். அதனால் இங்கே மட்டும் நமக்கு என்ன ஆகும்னா சேஞ்சஸ் ஆகும். அப்போ ஃபார்முலா ஏன்னா மற்றெல்லாம் மேலே போய்டுவேன். இதில் வந்து உள்ளே போயிட்டு வந்தால் தான் வெளியில் சுற்றி வர மாதிரி இருக்கும். அதான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. அப்போ நமக்கு இங்கே நமக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா 4/r² கொடுத்துருக்கோம்ல, அது கொஞ்சம் லைட்டாக சேஞ்சஸ் ஆகும். 3 πr² ஒரு ஃபார்முலாஸ் இருக்கும். ஓகேவா? இது வந்து அவுட்டரில் இருக்கிறதால ப்ளஸ் ஒரு πr² உள்ளே கொண்டு வருவோம் சின்னது. ஓகேவா? இந்த உள்ள இன்னருக்காக ஒரு πr² வரும். அப்போ நம்ம என்ன வந்துடும் அப்படின்னா 3/r² + πr². இதில் ஜென்ரலாக நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா பை வந்து ரெண்டு சைட்லேயும் இருக்கும். ஓகேவா? இங்கே இருக்குது இங்கே இருக்குது. அதனால் பையை காமனாக எடுத்துருப்பாங்க. பை இன்ட்டு 3r² ப்ளஸ்ஸு பை வெளியில் போயிடுச்சா ஒரு r² இருக்கும். இதுதான் ஃபார்முலா. சரி, ஓகேவா? அப்படி இது புரியல அப்படின்னா இந்த 3/r² ப்ளஸ் ஒரு πr² கொடுத்து வந்துடுங்க. ஸோ இதுவும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நமக்கு இங்கே ஆக்சுவலாக பழைய ஃபார்முலா என்ன இருக்கும், வெறும் 3/r² மட்டும்தான் இருக்கும். இங்கே 2/r² இருக்கும். இங்கே என்ன இருக்கும், 3/r² மட்டும் இருக்கும் நார்மல் ஃபார்முலாவில். ஓகேவா? இங்கே அந்த 3/r² அப்படியே தான் இருக்கும். ஸ்மால் ரேடியஸ்க்கு ஒரு πr² அப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ அதுதான் ஃபார்முலா, வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? அடுத்தது வால்யூம்லாம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அது பழையது தான். இங்கே நமக்கு r³ - r³ இந்த பிரச்சனை வராது. இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவும் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவும் பார்த்துங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நார்மல் ஹெமிஸ்பியரில் 2/r², 3/r² வந்துருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 2 இந்த r² மட்டும் மாற்றுவேன். ஓகேவா? ரீப்ளேஸ் பண்ணினா 2 டைம்ஸ் ஆஃப் ரேடியஸ் கிடைக்கும் நமக்கு. அதனால் r², இன்னர் ரேடியஸ் ஒன்று அவுட்டர் ரேடியஸ் ஒன்று. அப்போ r² + r². இங்கே அதுதான் இந்த 3/r² அப்படியே போட்டுட்டு ஒரு ப்ளஸ் πr² ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணால் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவாக மாறிடும் ஹோலோ ஹெமிஸ்பியருக்கு. ஓகேவா? வால்யூமில் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்தது இந்த இடைக்கண்டம் இருக்குல்ல, ஆக்சுவலாக ஃப்ரிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை இடைக்கண்டம்னா ஒன்றும் இல்லை. இப்போ வந்து ஒரு கோன் இருக்குல்ல, அந்த கோனை இப்படி இந்த இடத்துல பாதி நான் கட் பண்ணுறேன். கட் பண்ணால் எப்படி இருக்கும், எனக்கு இப்படி இருக்கும். ஆக்சுவலாக நம்ம என்னென்னா குளிக்கிற பக்கெட் இருக்குல்ல, நம்ம பாத்ரூம் யூஸ் பண்ணக்கூடிய அந்த பக்கெட் இருக்குது பேர், அந்த பக்கெட்டுக்கு பேர் தான் ஃப்ரிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ கோனை கட் பண்ணி எடுக்கிறது தான். அப்போ கோனை கட் பண்ணி எடுக்கும்போது இங்கே ஒரு ரேடியஸ் இருக்கும், இங்கே ஒரு ரேடியஸ் இருக்கும். சரிங்களா? ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னா கோன்லேருந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ அதான் ஃப்ரிஸ்டம் ஃபார்முலா. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அப்ளை பண்ணோமா. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியானா அங்கே நமக்கு கோனில் என்ன பண்ணியிருப்பேன், πr/l கொடுத்துருப்போம். சரியா? இங்கேயும் அதே சேம் கான்செப்ட் தான். ரேடியஸ் மட்டும் 2 வர்றதால r + r × l அவ்வளோதான் ஃபார்முலா. ஓகேவா? அப்போ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிச்சிட்டோமா. ஃப்ரிஸ்டமுடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஏன் கோன்லேருந்து எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா கோனை கட் பண்ணால் தான் ஃப்ரிஸ்டம் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஃபார்முலா
சரியாக கோனை கட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஃப்ரஸ்டம் கிடைக்கும். இதுதான் இடைக்கண்டன்னு சொல்லுவோம். இதோடைய வலைப்பரப்பு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா இப்போ பை ஆர் எல். அடுத்தது என்ன அப்படின்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன பண்ணணும்னா இந்த ஃபார்முலாஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. இது மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், பை காமனாக வச்சுக்கோ ஆர் ப்ளஸ் ஆறு இன்ட்டு எல். ஓகேவா? இந்த இதை அப்படியே கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா இருக்குல்ல, அதை அப்படியே உள்ளே கொண்டு வந்துடுங்க. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு அப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ப்ளஸ் போட்டு ஒரு பை ஆர் ஸ்கொயர் கேபிட்டல் ஆர், ஓகேவா, அவுட்டர் ரேடியஸு ப்ளஸ்ஸு பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர். அவ்வளோதான் ஃபார்முலா. ஓகேவா? என்னன்னு தெரியுதா? ஃப்ரஸ்டமுடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். ஆர் இருக்கும், ஆர் ப்ளஸ் ஆர்னு கொடுத்துருவேன். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவில் இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவை அப்படியே ஃபுல்லாக கொடுத்துட்டு 2 ரேடியஸ் இருக்கிறதால இது அவுட்டர் ரேடியஸ், அதாவது இங்கே பெருசாக இருக்கும் ரேடியஸ், ஓகேவா, லார்ஜஸ்ட்டாக இருக்கும், இங்கே ஸ்மாலஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நம்ம இப்படி அப்ளை பண்ணுறோம். அப்போ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கூட ஒரு பை ஆர் ஸ்கொயர், ஓகேவா, கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர். இது வந்து நமக்கு ஸ்மாலஸ்ட் வேல்யூவாக இருக்கும், இது வந்து லார்ஜஸ்ட் வேல்யூவாக இருக்கும். அதை அப்படிக்குள்ளே கொண்டு வந்துருங்க. அவ்வளோதான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. வால்யூமில் நம்ம என்ன பண்ணுவோம், அங்கே கோனுக்கு என்ன பண்ணியிருப்பேன் 1/3 அப்ளை பண்ணியிருப்போம் இல்லையா, அதே தான் இங்கேயும் அப்ளை பண்ணணும். சரியா? அப்போ 1/3, ஓகேவா, பை இங்கே ஹெச் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு இங்கே உள்ளே இருக்குல்ல இதை ஆர் ஸ்கொயர் எழுதிங்க. கேபிட்டல் ஆர் இருக்கும், கேபிட்டல் ஆர் ஸ்கொயரு ப்ளஸ் ஒரு ஸ்மால் ஆர் ஸ்கொயரு, கேபிட்டல் ஆர் ஒரு ஸ்மால் ஆர் ப்ளஸ் இது ரெண்டையும் மறுபடியும் மல்டிபிள் பண்ணுங்கள், ஆர். அவ்வளோதான் ஃபார்முலா. ஓகேவா? ஆர் இன்ட்டு ஆர். புரியுதா வால்யூம்க்கான ஃபார்முலா? அப்போ 1/3 பை ஆறு தான் நீ மாற்ற போகிற, பை ஆர் ஹெச்ன்னு தான் வரும் நமக்கு. அந்த ஆருடைய வேல்யூ தான் நம்ம இங்கே கொண்டு வர போகிறோம். என்ன பண்ணுவோம் அப்படின்னா 1/3 பை ஹெச் வந்துடும், ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர், அகைன் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்க, ஆர் இன்ட்டு ஆர். அவ்வளோதான். ஓகேவா? இந்த ஃப்ரஸ்டம் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பார்த்துக்குங்க. பை ஆர் எல் வந்து கோனுடைய ஃபார்முலா, அதுலேருந்து கட் பண்ணுறதால ஃப்ரஸ்டம் வந்து பை ஆர் ப்ளஸ் ஆர். அதுக்கப்புறம் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா பார்த்தீங்கன்னா இது அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுங்க உள்ள டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு. இது கூட ஒரு பை ஆர் ஸ்கொயர் கொண்டு வந்துடுங்க. வால்யூமில் பார்த்தீங்கன்னா 1/3 பை ஹெச் போட்டுட்டு ஆரை மட்டும் இப்படி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எழுதுகிறோம், ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர், கேப்ஸ் ஆர் ஸ்மால் ஆர் ப்ளஸ் ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்கள், ஆர் இன்ட்டு ஆர். அவ்வளோதான் ஃபார்முலா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.